அந்த கேரக்டராக வாழ்ந்து அது நீங்கள் எவ்வளோ வேலை வாங்கினாலும் வேலை செய்கிறக்கு ஒரு ஆள் வேணும், அது உழைக்கிறக்கு ஒரு ஆள் வேணும். நல்ல கல்லாக இருந்தால் தானே செதுக்க முடியும் நீங்கள். அப்படி ஒரு அற்புதமான சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவின் டைகர் ஷெராஃபா நீ தான் வருவ ராஜா. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அத்தனை ஒரு வேகம், இன்னும் வளர வளர எங்கேயோ போயிட்டுருக்கும். நீங்கள் அவனை வளர்த்து விடுங்க மாஸ்டர், அவனை இங்கே ஒரு டைகர் ஷெராஃப் ஆக்கி காட்டணும் உங்கள் பொறுப்பு. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு ஆள் இல்லை. அதான் சொன்னேன், விஜய் சேதுபதி சார் படங்களில் நான் வந்து மிக மிக ரசித்து பார்த்துட்டு அடிக்கடி பார்த்த படம்னா மகாராஜான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா அதிகமாக இனிமேல் பார்க்க போகிற படம் பார்த்தா நான் ஃபீனிக்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நேர்த்தி, அதை அவ்வளோ எவ்வளோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா தெரியல, இயக்குநர்களாக இருக்கீங்க. ஒரு ஹீரோவுக்கு ஓப்பனிங்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. தம்பி சேதுபதி கூடயும் நடிச்சிருக்கேன், அவருடைய வாரிசு சின்ன சேதுபதி கூடயும் நடிச்சிருக்கிறேன். மாஸ்டர் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். எப்படின்னா எல்லா ஹீரோவுக்கும் பாம்பேலேருந்து எல்லாருக்கும் ஓப்பனிங் வர எப்பவுமே ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் டைமில் கூட ஆர்டிஸ்டெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம், டைரக்டர் மட்டும் பிஸியாக தான் இருப்பார். ஏன்னா அங்கேருந்து அவ்வளோ கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஆஸ்கார் விருதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ்க்கான ஒரு இது உலக அளவில் வச்சுருந்ததில் இந்தியாவில் சார்பாக நம்ம மாஸ்டரை நாமினியாக பண்ணியிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்கும் சரியாக ரீச் ஆகலை. ஸோ அவருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். படத்துக்கு இருக்கிற ஸ்பீடை ஏற்றுறதுக்கு தம்பி சாம் சிஎஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லோருக்கும் நடித்த நடிகர்கள், பத்திரிகையாளர் எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், வாழ்த்துக்கள். ஃபீனிக்ஸோட முழு படத்தையும் பார்த்துட்டு அந்த படத்துடைய ரசிகனாகத்தான் நீங்கள் நான் பேச வந்திருக்கேன். தமிழ் சினிமா வரலாற்றில் நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான இடத்துக்கான படம் ஃபீனிக்ஸ். மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட தமிழ் சினிமான்னு சொன்னால் அதில் வந்து ஒரு டாப் 10 ஃபிலிம்ஸில் வந்து இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு டேரக்டர், அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர், அவனோட டைரக்ஷன் வேறு. அப்படி ஒரு மாஸ்டர் அவ்வளோ ஒரு 100% நேர்த்தியாக, ஒரு ஃப்ரேம் லேக் இல்லாமல், ஒரு சீன் தப்பாக இல்லாமல், ஒரு லாஜிக் மிஸ் ஆகாமல் மொத்த படமே சீட்டு நுனியில் வந்து பார்க்குற மாதிரி ஒரு படத்தை பண்ணி கொடுத்துருக்கார் இந்த படம். மீடியா நம்பர்களுக்குலாம் இந்த இடத்துல நான் ஒரு சொல்கிறேன், இந்த ஆடியோ ரிலீஸில் வந்தால் மைக்கு பிடிச்சி பேசுவீங்கன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு நான் பேசின விஷயங்கள் ஏதாவது நீ அதிகமாக பேசுனேன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுங்க. நீங்கள் நான் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்காது. அந்த அளவுக்கு இந்த படம் மனதை பெரிய அளவில் பாதித்ததுனால தான் இந்த வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான சினிமா அது. ஏன்னா இது போன்ற ஒரு படத்தை பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய நேர்த்தி மாஸ்டரும் வேல்ராஜ் சாரும் சாம் சிஎஸும் பிரவீனும் அப்படி கைகோர்த்துட்டு செய்கிற இந்த வேலை இருக்க பாருங்கள். அத்தனை ஒரு ஸ்பீடு, அப்படி ஒரு கட்டிங், அப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ், பர்ஃபார்மன்ஸ். ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு தேவதர்ஷினி அவர்லேருந்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து புதுசாக போட்டால் அத்தனை பசங்களையும் பேர் சொல்ல தெரியல. எந்த பையனையும் ஒரு பையனோட இன்னொரு பையனை குறைச்சே மதிப்பிட முடியாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த கருணாவா நடித்த எல்லாருமே இப்படிடா ஒரு புதுசாக வர்றாங்க, இத்தினூன்னு இருக்காங்க, இப்படி பயமுறுத்துறாங்களேன்ற அளவுக்கு இந்த படம் வந்து ஒருத்தரையும் நடிச்சிருந்தாங்க. அதை உருவாக்குற சிப்பி நீங்கன்றதுனால அது அந்த மாறாட்டு உங்களுக்கு. ஆனாலும் கூட இந்த பசங்க எல்லாத்துக்குமே நான் ஒருத்தர் கூட சொல்ல, அவ்வளோ அந்த சின்ன பசங்க அத்தனை பேருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் தமிழ் சினிமாவில் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். மீதி கேரக்டர்ஸ் நம்முடைய ரெகுலர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் அவ்வளோ அற்புதமாக ஒருத்தர் வேல்ராஜ் சார்லேருந்து எல்லாருமே அப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து யாரை பாராட்டுறதுன்னே நம்ம வரிசையாக சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து அற்புதமாக இருக்குது. அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த படத்தின் வந்து இந்த ஆண்டுக்கான மிகச்சிறந்த இயக்குனருக்கான விருதை வந்து அண்ணல் அரசுக்கு நம்ம இங்கேயே அறிவிக்கலான்றது என்னுடைய கருத்து. அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம சாதாரணமாக அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படம் பார்த்து ஒரு 2 மாதமாக அதனுடைய தாக்கம் மைண்ட்லேயே இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு அண்ணல் அரசு எத்தனை பேர் உருவாக்கி விட்டுருக்காரு அந்த படத்தில் கேட்டிங்கன்னா அத்தனை லிஸ்ட் இருக்குது. இதன் மூலம் எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைக்குது, எத்தனை பேர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக வர போகிறாங்கன்னே தெரியல. இங்கிருந்து வரும் ஒரு பெரிய பேட்ச். அப்படி ஒரு பேட்சில் வந்து ஒரு அற்புதமாக நீங்கள் கொடுத்துருக்கிற விஷயம் தான் வந்து சூர்யா சேதுபதி. நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே இந்த பையனா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அப்படி ஆரம்பித்த பையன் படம் முடியும் போது நம்ம நெஞ்சுக்குள்ள வந்து அப்படி உள்ளே போய் உட்காந்துட்டான். நான் இத்தனை ஒரு டெடிக்கேஷன், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த பையன் வளர்ந்த விதம் என்ன, அவனுக்கு என்ன பின்னணி, அதெல்லாம் இல்லவே இல்லை. அவன் தரையில் கிடந்து உருண்டு வாழ்ந்து அந்த கேரக்டராக வாழ்ந்து அது நீங்கள் எவ்வளோ வேலை வாங்கினாலும் வேலை செய்கிறக்கு ஒரு ஆள் வேணும், அது உழைக்கிறக்கு ஒரு ஆள் வேணும். நல்ல கல்லாக இருந்தால் தானே செதுக்க முடியும் நீங்கள். அப்படி ஒரு அற்புதமான சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. கண்டிப்பாக வந்து
தமிழ் சினிமாவின் டைகர் ஷெராஃபா நீ தான் வருவ ராஜா. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அத்தனை ஒரு வேகம், இன்னும் வளர வளர எங்கேயோ போயிட்டு இருக்கும். நீங்கள் அவனை வளர்த்து விடுங்க மாஸ்டர், அவனை இங்கே ஒரு டைகர் ஷெராஃப் ஆக்கி காட்டணும் உங்கள் பொறுப்பு. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு ஆள் இல்லை. அதான் சொன்னேன், விஜய் சேதுபதி சார் படங்களில் நான் வந்து மிக மிக ரசித்து பார்த்துட்டு அடிக்கடி பார்த்த படம்னா மகாராஜான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தமிழ் சினிமா அதிகமாக இனிமேல் பார்க்க போகிற படம் பார்த்தா நான் ஃபீனிக்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நேர்த்தி, அதை அவ்வளோ எவ்வளோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா தெரியல, இயக்குநர்களாக இருக்கீங்க. அது மனசை விட்டு ஒரு ஃப்ரேம் கூட அகலலை, எப்போ நினச்சாலும் ஃபுல் படம் மைண்டில் ஓடுற அளவுக்கு ஒரு அற்புதமான படமாக இருக்குது. சாம்சியஸ் அவ்வளோதான், எக்ஸ்ட்ரானரி. இது அது மாஸ்டர் பீஸ் உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு அருமையான படம். சேது சார், நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு நிறையா பண்ணியிருக்கீங்கன்னா நிறையா, அதாவது இமேஜ் எல்லாம் உடச்சி என்ன ரோல் வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலான்னு வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ், ஒரு நடிகன் இத்தனை விதமாக மாற முடியுமா எல்லாம் காமிச்சிட்டிங்க. இதெல்லாம் சார்ந்தெல்லாம் தாண்டி இப்படி ஒரு அற்புதமான பையனை கொடுத்தீங்க சினிமாவுக்கு. அது அடுத்த சினிமாவுக்கான கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டாக உங்களுடைய புகழெல்லாம் தாண்டி அந்த பையனுடைய வயசுக்கும் திறமைக்கும் உழைப்புக்கும் மாபெரும் இடத்தை ரீச் பண்ணுவோம். உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கக்கூடிய பையன் தான் அந்த சூர்யா. அந்த வகையில் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இந்த இடத்துல நீங்கள் இந்த சினிமாவுக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த சினிமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துச்சு சார் உங்களுக்கு. அதுதான் என்னுடைய எண்ணம் இதில். ஏன்னா தமிழ் சினிமாவில் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய நடிகர்னா விஜய் சேதுபதி. காரணம் அவருடைய டெடிக்கேஷன், அவருடைய சர்வீஸ், அவருடைய கோஆப்ரேஷன், அவர் ப்ரொடியூசர்களை ட்ரீட் பண்ணுற விதம், டெக்னீஷியனை ட்ரீட் பண்ணுற விதம், மக்களோட பழகிற விதம், பல்வேறு குணங்கள் அவரை பார்க்குறேன். அதையெல்லாம் தாண்டி இந்த பையன் இன்னும் பெருசாக நிற்பார், நான் பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த சக்திக்கு அப்பப்போ ஒரு யோகா இருக்கும். டகால்னு ஒரு படத்தை தூக்கிட்டு போய் அடிச்சு தூக்கிட்டு வந்துடுவார் அவர். அது எங்கேயோ சுற்றிட்டு கடைசியில் அவர்கிட்ட சேர்ந்துருச்சு. அந்த மாதிரி சக்தி மிக திறமையாக வெளியிட்டு இந்த படத்தை பிரமாதமாக கொண்டு போய் ஸ்க்ரீனில் சேர்த்து கொண்டு தருவார். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு சேது சார் எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை பண்ணி ஒன்றுமே சொன்னால் ஒரு நாள் முதல் நாள் போதும், ரெண்டாவது நாள் மக்கள் எல்லாம் படம் பார்க்குற எல்லாரும் பிராண்ட் அம்பாசிடராக மாறிடுவாங்க அந்த படத்துக்கு. அந்த மாதிரி இருக்கும். அதனால இவ்வளோ பெரிய வெற்றி, ஒரு மாபெரும் மிகச்சிறப்பான படத்தை தயாரிச்சிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறது வார்த்தையிலே. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாம் நிறைய வெற்றி விழாவில் இதை பற்றி நிறையா ஒருத்தராக பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பின்னாடி, இவ்வளோ பெரிய அனலரசு வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற நான் மகளாக நேசிக்கிற ராஜலட்சுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் பின்னணி எல்லாமே இப்படி ஒரு படத்தை உருவாக்கியே இருக்க முடியாது. அவருக்கு காசு தெரியாது, கணக்கு தெரியாது, எதுவும் தெரியாது, எல்லாம் படித்த ஃபுல்லாக அது பார்த்துக்கிச்சு எல்லாமே. அதனால் இப்படி ஒரு நிம்மதியான ஒரு படம் எடுக்கிற காரணம் ராஜலட்சுமி. அவங்களுக்கும் மொத்த எல்லா டீமுக்கும், முருகராஜ் அவர்கள் எல்லாத்தையும் இருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்த முருகராஜ் அவர்களுக்கும், பிஆர்ஓ ரியாஸுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த ஃபீனிக்ஸ் என்ற மாபெரும் வெற்றி படத்தை திரையரங்களை பார்த்து நம்ம மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.